பக்தர்களுக்கு வணக்கம். குலதெய்வம் இருசி காட்டேரி அம்மன் அல்லது இருசார் அம்மன் வரலாறு. தெய்வம் பற்றிய கருத்து உருவாக்கத்தில் பெண் தெய்வ வழிபாடுதான் முதலில் தமிழகத்தில் ஏற்பட்டது. மலைகள், வனக்காடுகள், நீர்நிலைகள் என அனைத்தும் அச்சம் தரும் பெண் தெய்வமாகவே பார்க்கப்பட்டது. அவற்றில் வனக்காடுகளில் வழிபடப்பட்ட அணங்கு என்னும் தெய்வமானது காட்டேரி என சொல்லப்பட்டாலும் இந்த காட்டேரியின் இயல்பினால் பின்னாளில் இது இருசார் என்று அழைக்கப்பட்டது. வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில்தான் இருசார் வழிபாடு முதலில் தோன்றியது. சங்க காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த மழவரின மக்கள் வனக்காட்டிற்குள் வேப்ப மரத்தின் கீழ் இருசார் தெய்வத்திற்கு பலி கொடுத்து வழிபாடு செய்ததை அகநானூறு பாடல் கூறுகின்றது. காட்டேரி இருசாயி கோயில் அமைப்பு எல்லா இடங்களிலும் சிறு சிறு மாற்றங்களுடன் ஒரே மாதிரியான வழிபாட்டு முறை பின்பற்றப்படுகின்றது. அது என்னவென்றால், வனப்பகுதிகளில் வேப்ப மரத்தடியில் கிழக்கு திசையில் இருசி காட்டேரி தெய்வத்துடன் 101 பூதப்படை உருவங்களும் அமைக்கப்பட்டு இருக்கும். புது மண்ணை கொண்டு சுட்ட செங்கற்களும் ஒரு சில இடங்களில் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். பல இடங்களில் காட்டேரி பூதப்படை உருவங்கள் புதிதாக வெட்டப்பட்ட மண்ணால் செய்யப்பட்டிருக்கும். சில இடங்களில் வேப்ப மரத்தடியில் குழி வெட்டப்பட்டு மண்ணால் செய்யப்பட்ட 101 உருவங்களும் குழிக்குள் வைக்கப்பட்டு வழிபடப்படுகிறது. காட்டேரி இருசார் ஒரு உருவத்துடன் 101 பூதப்படை என ஒரு வகையாகவும், 3 இருசார் 101 பூதப்படை என மற்றொரு வகையாகவும் அமைத்து வழிபடுகின்றனர். காட்டேரி இருசார் சிலைக்கு நேரெதிராக சிலையொன்றும் வைக்கப்பட்டுள்ளது. வெகு சில இடங்களில் பூதப்படைகள் அல்லாமல் 3 கற்கள் இருசார் மட்டும் வைத்து வழிபடப்படுவதும் உண்டு. நல்லிருசி, பொன்னிருசி, குழியிருசி என 3ஐயும் இருசார் என பன்மையில் அழைக்கின்றனர். 7 கன்னியர்கள் கன்னிமார் என அழைக்கப்படுவதைப் போல 3 காட்டேரி இருசிகளும் இருசார் என அழைக்கப்படுகின்றனர். கோவில்களில் கருப்பு ஆடை, காதோலை, கருகமணி வைத்து ஆடு, சேவல், காட்டுப்பன்றி பலியிட்டு பால் பொங்கல் வைத்து நள்ளிரவு நேரத்தில் வழிபடுகின்றனர். அச்சம் தரும் அணங்கு இருசார். இருசி காட்டேரி ஒரு பேய் தெய்வம் என்று தமிழ் அகராதி விளக்கம் தருகின்றது. இருசார் பற்றிய பழமொழி: இருசி உடைமை ரா தங்காது. இதன் பொருள் இருசி தெய்வம் இரவில் தங்காமல் அலைந்து திரியும் என்பதாகும். அணங்கு என்பதற்கு அச்சம் தரும் தெய்வம் என பொருள். அதனால்தான் இதனை பேய் தெய்வம் காட்டேரி என்கின்றார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நெடிய காடுகளில் வேப்ப மரத்தின் கீழ் காட்டேரி இருசார் வழிபாடு செய்ததற்கான ஆதாரங்கள் சங்க தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இருசார் அம்மன் வன்னியர்களின் குலதெய்வம் ஆவார். காவல் மரத்தில் உறையும் கொற்றி தெய்வமானது காட்டேரி, கன்னிகை காட்டேரி, இருசி காட்டேரி என இன்றும் காட்டுக்குள் மரத்தின் கீழ் வழிபடப்படுகின்றது. காவல் மரமான வேப்ப மரத்தின் கீழ் நல்லிருசி, பொன்னிருசி, குழியிருசி ஆகிய பெயர்கள் 3 கற்களில் குறிப்பிட்டு வழிபடப்படுகின்றது. கானமர் செல்வி, விரல்கெழு சூலி, காடமர் செல்வி, பாய்க்கலை பாவை, பழையோள், பெருங்காட்டு கொற்றி, காடு கிழால், அச்சம் தரும் அணங்கு என்று இந்த தெய்வம் சொல்லப்படுவதால் அச்சம் தரும் தெய்வமாகவே காடுகளிலும் மலைகளிலும் வழிபடப்பட்டது. இருசன் என்பது காவல் மரத்தில் வழிபடும் பெருங்காட்டு கொற்றி இருசி காட்டேரியின் பெயராகும். தெய்வம் காட்டில் உறைவதால் காட்டேரி என்றும் இருசி காட்டேரி என்றும் பெயர் பெறும். தற்காலத்தில் இந்த தெய்வத்தை இருசார் அம்மன் என வன்னியர்குல சத்திரியர்கள் வழிபடுகின்றனர். கொற்றவைக்கு கோயில் கட்டிடம் என்றில்லாமல் கொடிய கானகமே பூமியில் பழங்கோயிலாக இருந்தது. கொற்றவை பாலை நிலத்திற்குரிய தெய்வமாகவே விவரிக்கப்படுகிறது. பாலைக்கு என்று தனி நிலம் இருந்திடாமல் முல்லையும் குறிஞ்சியும் முறை திரிந்து கதிரவன் வெம்மையாலே எங்கும் வளமை தீண்டு போயுள்ள இடங்களே பாலை ஆனதாக கூறுவார்கள். எனவேதான் முல்லை திரிந்த பெருங்காடுகளில் காடு கிழால் வாழ்கிறாள். கொற்றவையின் பெயர்கள். சங்க இலக்கியங்களில் கொற்றவையின் பெயர்களான பாலை கிழத்தி, தாருகாரி, விரல்கெழு சூலி, காடமர் செல்வி, பழையோள், காடு கிழால், கானகம் உகந்த காளி, துணங்கை, அம்செல்வி, அலகை கொடியாள், கானமர் செல்வி மற்றும் பெருங்காட்டு கொற்றி என்ற பெயர்களில் இருந்து அடர்ந்த மரங்களும் கொடிய விலங்குகளும் வாழ்கின்ற காடுகளில் வாழ்பவளாக கொற்றவையை அறியலாம்.
இவள் பெருங்காட்டில் திரிந்ததால் காட்டேரி எனவும் வழங்கப்படுகின்றாள். இருசி காட்டேரி என கந்தசஷ்டி கவசம் அப்படித்தான் சொல்லுகின்றது. குலதெய்வம் கானகம் திரியும் இவளை தேவி மகாத்மியம் துர்க்கையின் இறுதி வடிவமான சண்டி என்று கூறுகின்றது. இவள் அசுரர்களின் செங்குருதியை குடித்த உக்கிரம் தணியாமல் அமைதியற்று வனத்தில் திரிகின்றாள். இந்த சண்டியை மக்கள் சேலை சண்டி, ஓலைச் சண்டி, குழிச்சண்டி, வனச்சண்டி என பல பெயர்களில் வழிபடுகின்றனர். இவளை குலதேவியாக வணங்கும் குடும்பங்களுக்கு வேண்டிய வெற்றியை வழங்கிடுவாள். பதிலுக்கு அவிபலியை எதிர்பார்ப்பாள். ஒருவேளை இப்பெருங்காட்டு கொற்றிக்கு அவிபலியிடாமல் அலட்சியம் செய்தால் ஆவேசத்தால் அந்த குடும்பத்தின் கருவுற்ற பெண்களின் இளங்கருவை பிடுங்கி தின்பாள். இது தொடரும் பொழுது குழந்தை பேறு அந்த பெண்களுக்கு வாய்ப்பதில்லை. குழந்தை பேறு இல்லாத வரட்டு பெண்களை பழந்தமிழில் இருசி என்பார்கள். இளங்கருவை தின்று பெண்களை இருசியாக்கியதால் இவள் பின்னாளில் இருசியாயி எனவும் நாட்டுப்புற மக்களால் பயபக்தியுடன் அழைக்கப்பட்டாள். இருசி உடைமை ராக் தங்காது என்ற பழமொழி கூட இந்த செய்தியைத்தான் நமக்கு சொல்லுகின்றது. இதனால் காடுறையும் தேவியின் கோவிலுக்குள் பெண்கள் செல்லக்கூடாது, வெளியே நின்றுதான் பெண்கள் கும்பிட வேண்டும் என எச்சரிக்கிறார்கள். பாமர மக்கள் மாரியம்மன் மாரியாய் என்றும் காளியம்மன் காளியாய் என்றும் சொல்வதைப் போல இவள் இருசியாய் ஆகிவிட்டாள். கொற்றி என்றால் வெற்றி வல்லமை, கொற்றம் என்பது அரசாட்சி. கொற்றவன் என்றால் அரசன், வெற்றி சிறந்தோன் என்பது பொருள். கொற்றவை என்பவள் போரில் வெற்றி தரும் காடுகிழாள் துர்க்கை. வணங்கினால் போரில் வெற்றி நிச்சயம். பதிலுக்கு பலியை எதிர்பார்ப்பாள். இல்லையென்றால் சினம் கொண்ட கொற்றி கருவில் வளரும் பிள்ளையை தின்று தாயை இருசியாக்கி விடுவாள். வேண்டியபடியே தேவிக்கு பலி கொடுத்தால் கொற்றியே மகப்பேறு மருத்துவம் பார்ப்பாள். சங்க காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் பிள்ளையை பேற்றின் அதிதேவதையாக கொற்றியை கருதி உயிருக்கு ஆபத்தில்லாமல் சுகமான பிள்ளை பேறு வேண்டியும் வழிபட்டோம். கொற்றியே நேரில் வந்து மருத்துவம் பார்ப்பாள் என்ற நம்பிக்கையும் வலுவாக இருந்தது. சுகமாக குழந்தை பிறந்த பிறகு கொற்றியை நன்றியுடன் வழிபடுவார்கள். பிரசவித்த 5ஆம் நாள் பிள்ளை பேற்றின் அதிதேவதையான கொற்றியை வழி அனுப்பும் விதமாக தாய் படுத்திருந்த பாயுடன் அவள் கொண்ட உணவின் ஒவ்வொரு வகையிலும் சிறிது எடுத்துக்கொள்ள சொல்லி மருத்துவச்சியை ஊருக்கு புறத்தே கானகத்திற்கு வழி அனுப்புவார்கள். பழமையான வழிபாட்டு நம்பிக்கை. ஆதிசக்தி அசுர சைன்யங்களை அழித்து செங்குருதி குடித்த பின்னும் ஆக்ரோஷம் அடங்காமல் அலைந்து திரிந்தாள். இந்த கொடூர உருவிலிருந்து சக்தியை விடுவித்து சாந்தப்படுத்த விழைந்தார் மகாதேவர். அதன்படி பூமியில் பெருங்காட்டில் பெருங்குழி ஏற்படுத்தி அதில் சக்தியை கிடத்தினார். பின் அந்த குழியிலேயே இந்த கொடிய உருவை விட்டு விடுவித்து அமைதியான அம்பிகையை மேலெழுப்பினார். தேவியின் இந்த கொடூர குணம் காட்டுக்குழியிலேயே புதைந்துள்ளது. காட்டுக்குள் பகலில் பூமியில் புதைந்துள்ளதாகவும் இரவில் ரத்தம் குடிக்க அலைவதாகவும் நம்புகிறார்கள். சேலை சண்டிக்கு புடவை சாற்றி வழிபடுகின்றார்கள். வன சண்டிக்கு வனத்தில் திரிந்து பிள்ளை தின்பவள் வன இருசார் அம்மன் என்றும் மகாதேவர் ஈஸ்வரனால் குழியில் விடுவிக்கப்பட்ட குழி சண்டி இரவில் வெளிப்பட்டு பிள்ளை தின்பவளாக அறியப்பட்டதால் குழி இருசாயி அம்மன் என்றும் அழைக்கப்படுகின்றாள். பழமையான வனத்தில் திரியும் வன சண்டியே குலதெய்வம் இருசாரம்மனாக வழிபடப்படுகின்றாள். இருசார் அம்மன். அக்னி புராணம் தேவி மகாத்மியத்தின்படி அகில உலகங்களையும் படைத்து காத்தருளும் அன்னை ஆதிபராசக்தி மகிஷாசூரனை அழிக்க எடுத்த உக்ர வடிவம் துர்க்கை. சும்பன் நிசும்பன் வதத்தின் பொழுது இரத்த பீஜன் உடலில் வெளிவந்த இரத்தத்தை பூமியில் சிந்தாமல் பருக வேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது துர்க்கை தன்னுடைய மற்றொரு அம்சமான சண்டி அவதாரம் செய்து இரத்தம் பருகினாள். இந்த அவதாரம் தென்னிந்தியாவில் சேலை சண்டி, ஓலை சண்டி, குழி சண்டி, வனசண்டி என்று பல பெயர்களில் வழிபடப்பட்டது. சேலை சண்டிக்கு புடவை சாற்றி வழிபட்டனர். வனசண்டி வனத்தில் திரிந்து அவிபலி தரவில்லை எனில் பிள்ளை தின்பவள் ஆனதால் வன இருசாயி அம்மன் என்றும், மகாதேவன் ஈஸ்வரனால் குழியில் விடுவிக்கப்பட்ட குழி சண்டி இரவில் வெளிப்பட்டு பிள்ளை தின்பவளாக அறியப்பட்டதால் குழி இருசாயி அம்மன் என்றும் அழைக்கப்படுகின்றாள். இருசார் அம்மன் தோற்றம். இருசார் அம்மன் ஒரு சிரமும் 4 கரங்களுடன் வாளும் சூலமும் கபாலமும் 3 கண்களும் கோரை பற்களும்
நீண்ட நாக்கும் உடையவள். சாந்தமான இருசாரம்மன் ஒரு கையில் காட்டுப்பூவை ஏந்தி புன்னகையுடன் காட்சி தருகின்றாள். சம்ஹார பைரவரான இருசன் சூரிய பிரபையுடன் காட்சியளிக்கின்றார். இருசாரம்மன் வழிபாட்டு முறை. தேவிக்கு கோயில் கட்டிடம் அமைக்காமல் ஒரு வேப்ப மரத்தடியில் உள்ள குழி மட்டுமே வழிபாட்டிற்குரிய தலமாகும். ஏதாவது ஒரு நள்ளிரவில் தேவி வழிபடப்படுகின்றாள். பங்காளி வகையறாவில் வயதானவர் அம்மனுக்கு பூஜாரியாக இருப்பார். அவர் ஒரு புது துணியால் வாயை கட்டிக்கொண்டு இருசி காட்டேரி அம்மன் உறைகின்ற குழியை மூடியிருக்கும் தழை குப்பை கூளங்களை எடுத்து சுத்தம் செய்வார். ஏற்கனவே இருக்கும் மண்ணையும் ஓரங்குலம் வெட்டி எடுப்பார். பின்னர் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து புதிய மண்ணில் பிடித்த தேவியின் பூதப்படைகளை எண்ணாமல் குழியில் வைக்கின்றனர். குழி இருசி காட்டேரிக்கு படைக்கப்படும் வெற்றிலை பாக்கு, கருப்பு மணி, கற்பூரம், கொழுக்கட்டை எவற்றையும் எண்ணுவது இல்லை. எண்ணாத பொருள் என்றுதான் சொல்லுகின்றனர். காரணம், தேவியின் பூதப்படைகள் எண்ணிலடங்காதவை. குழியின் நடுவில் ஒரு இலை போட்டு சோறு படைக்கின்றனர். கருவுள்ள கருப்பு பெட்டை கோழியை பலியிட்டு அதன் இரத்தத்தை சோற்றில் விட்டு பிசைந்து 4 திசைகளில் வீசி எறிகின்றனர். பலி கொடுக்கவில்லை எனில் கருவில் வளரும் பிள்ளை தின்று தாயை இருசியாக்கி விடுவாள் அன்னை. அதனால்தான் கருவுள்ள பெட்டை கோழி பலியிடப்படுகின்றது. அதன் பிறகு படைக்கப்பட்டுள்ள கொழுக்கட்டையை பங்காளிகள் பகிர்ந்து கொள்ளுவார்கள். குழி இருசி காட்டேரிக்கு படைக்கப்படும் எந்த பொருளையும் மற்ற வகையறாவுக்கு கொடுப்பது இல்லை. மற்றவர்களும் அந்த பொருள்களை வாங்க மாட்டார்கள். குழி இருசி காட்டேரி மேல் அப்படியொரு பயம் இன்றும் உள்ளது. வழிபாடு முடிந்ததும் அந்த குழியை மூடிவிடுவார்கள். அடுத்த வழிபாட்டின் பொழுது குழி மீண்டும் தோண்டப்பட்டு சுத்தப்படுத்தப்படும். இந்த பெருங்காட்டு தேவி பிள்ளை பேற்றின் அதிதேவதை என்பதால் தாய்ப்பால் இல்லாத பெண்மணிகள், பிரசவ வலியால் துடிப்பவர்கள் ஆகியோர் இருசி காட்டேரி அம்மனை வழிபட்டால் உடனே தீர்வு கிடைப்பதாக நம்புகிறார்கள். மூடப்படும் குழியில் காட்டேரி அம்மன் இன்றும் இருப்பதாக நம்பி வருகின்றார்கள். காட்டேரி அம்மன் கரிய உருவம், கருமை நிற உடைகள், வெளி தள்ளிய நாக்கு, ரத்தம் தோய்ந்த உதடுகள், கோரை பற்கள், தலைவிரி கோலம், கையில் முரம் துடப்பம் தாங்கி இருக்கும் கோலம் காட்டேரி அம்மன் ஆகும். குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் ஊருக்கு வெளியே இருப்பாள். பெரும்பாலும் கோவில் எதுவும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான குளத்தடி, ஆற்றங்கரையோர மரத்தடியில் சிலாரூபமாய் இல்லாமல் பாறாங்கல்லே அம்மனாக நினைத்து வழிபடுவார்கள். கானகம் திரியும் இவளை தேவி மகாத்மியத்தில் துர்க்கை தேவியின் கடைசி அவதாரமான சண்டியின் அம்சமாக கொள்ளுவார்கள். நெல்லூர், சித்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், கடலூர், நாகை, பாண்டிச்சேரி, சென்னை ஆகிய ஊர்களிலேயே இந்த காட்டேரியை குலதெய்வமாக கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். இருசி உடைமை தங்காது. இருசி தெய்வம் இரவில் தங்காமல் அலைந்து திரியும் என்பதே இதன் பொருளாகும். இருசி என்பது காட்டேரியின் இன்னொரு பெயர். நல்லிருசி, பொன்னிருசி, குழியிருசி என்பது இவளது பெயர். இருசி என்ற வார்த்தைக்கு பூப்படையும் தன்மையில்லாத பெண் என்று அர்த்தம். காட்டேரி அம்மன் வழிபாடு சங்க காலத்திலேயே இருந்துள்ளது. இந்த காட்டேரி அம்மன் வழிபாடு பெரும்பாலும் எல்லார் வீடுகளிலும் உண்டு. திருமணம், காது குத்து, சீமந்தம், புது வீடு புகுதல், குழந்தை பிறந்த பிறகு என இந்த அம்மனை கும்பிடுவார்கள். தனியாக கோவில் எதுவும் கிடையாது. ஞாயிறு, வியாழக்கிழமை இரவு பெண்கள் மட்டும் அருகில் இருக்கும் ஆற்றங்கரை, குளத்தங்கரை வழக்கமாக காட்டேரி அம்மனை ஆவாகனம் செய்யும் இடத்திற்கு கிளம்புவார்கள். வீட்டின் பெரிய சுமங்கலி பெண் ராந்தர் விளக்கோடு முன் செல்ல, அடுத்து ஒரு தட்டில் விபூதி, கற்பூரம் ஏந்தி செல்ல, சாதம், கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை, கொழுக்கட்டை, வடை, பாயாசம் என்று வீட்டில் சமைத்ததோடு வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழத்தோடு அரளிப்பூ, அரளி இலை, காது மணி, கருவளையம், மஞ்சள் சரடு கொண்டு போவார்கள். அப்படி கிளம்பி செல்லும் பொழுது காட்டேரி அம்மனை வழிபடும் வழக்கமில்லாத வீட்டை சேர்ந்தவர்கள் எதிரிலும் வரமாட்டார்கள். காட்டேரி அம்மனை கும்பிடும் வீட்டிற்கும் போக மாட்டார்கள். காட்டேரி தெய்வத்திற்கு ஆற்று மணலால் வீடு கட்டுவார்கள். வீடு கட்டும் இடத்தை மஞ்சள் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்துவிட்டு சின்னதாக வீடு கட்டுவார்கள். பெரிய வீட்டுக்கு எதிரில் சின்னதாக ஒரு குழி வீடு கட்டுவார்கள். வீட்டுக்குள் ஆற்று மணலால் உருண்டை பிடித்து வைப்பார்கள். மஞ்சள் குங்குமம் இட்டு அரளிப்பூ சார்த்தி மஞ்சள் சரடு சுத்தி
கதம்ப பொடி தூவி சமைத்து கொண்டு வந்ததை படைத்து சாப்பிடுவார்கள். மிச்சம் மீதியை அங்கேயே கொட்டிவிட்டு வந்திடுவார்கள். வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார்கள். ஆண்களுக்கு இந்த வழிபாட்டில் இடமில்லை. மஞ்சள் சரடு விபூதி மட்டும் வீட்டுக்கு கொண்டு வரலாம். காட்டேரி அம்மனை வழிபடும் வழக்கமில்லாதவர்கள் இவைகளில் கலந்து கொள்ளக் கூடாது. குழி வீட்டுக்குள் வைக்கப்படும் இலை திருமணத்திற்காக இருக்கும் பெண் குழந்தை இல்லாதவர்கள், நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டின் பெரிய சுமங்கலி பெண் சேலை தலைப்பினில் கொடுப்பார்கள். சாமி கும்பிட்டு முடித்ததும் அந்த வீட்டை வெட்டிய பள்ளத்திலேயே போட்டு மிச்சம் மீதி சாப்பாட்டை அதில் கொட்டி மணலால் மூடி வெற்றிலைப்பாக்கு பழம் வைத்து கற்பூரம் ஊதுவத்தி ஏத்தி வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிடுவார்கள். தாய்ப்பால் இல்லாதவர்கள், பிரசவ வலியால் துடிப்பவர்கள் ஆகியோர் காட்டேரி அம்மனை வழிபட்டால் உடனே தீர்வு கிடைப்பதாக நம்புகிறார்கள். காரணமே இல்லாமல் அழும் சிறு குழந்தைகளுக்கும் பய உணர்ச்சி கொண்டவர்களும் காட்டேரி அம்மனுக்கு படைத்த மஞ்சள் சரடு விபூதி பூசினால் நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. காட்டேரி அம்மனின் மற்றொரு புராண வரலாறு. பரமசிவனும் பார்வதியும் தூங்க சென்றனர். எப்பொழுதும் போல பரமசிவன் சீக்கிரம் தூங்கப் போய்விட்டார். பரமசிவன் தூங்கிய பிறகு நடுவிரவில் எப்பொழுதும் கிளம்புவது போல பார்வதி கிளம்பிவிட்டாள். அன்று மட்டும் தற்செயலாக பரமசிவன் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டார். சுற்றும் முற்றும் பார்த்தார். தன் பக்கத்தில் படுத்திருந்த பார்வதியை காணவில்லை. தேடி பார்த்துவிட்டு பரமசிவன் தூங்கப் போனார். தன் வேலையை முடித்து கொண்ட பார்வதி ஒன்றும் தெரியாதது போல பரமசிவன் பக்கத்தில் வந்து படுத்து தூங்கினாள். காலையில் எழுந்த பரமசிவன், ராத்திரி எங்கே சென்றாய் என்று கேட்டார். பார்வதிக்கு என்ன சொல்லுவதென்று தெரியவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு எங்கேயும் போகவில்லை என்று மறுத்தாள். பரமசிவனுக்கு கோபம் வந்தது. நான் எழுந்து பார்த்தேன், உன்னை காணவில்லை, பொய் சொல்லாதே என்றார் கோபமாக. பார்வதி சிரித்து கொண்டே, எனக்கு தூக்கம் வரவில்லை, அதனால் உலாவி விட்டு வந்தேன் என்றாள். அதற்கு மேல் பரமசிவன் எதுவும் கேட்கவில்லை. மறுநாள் இரவு பரமசிவனுக்கு தூக்கம் வரவில்லை. நடு இரவில் பார்வதி தன் வேலைக்கு கிளம்பினாள். பார்வதி புறப்படுவதை தெரிந்து கொண்ட பரமசிவன் அவளுக்கு தெரியாமல் பார்வதியின் பின்னாலேயே சென்றார். பார்வதி நேராக சுடுகாட்டிற்கு சென்று விகாரமான உருவெடுத்து புதைத்து வைத்திருந்த பிணங்களை தோண்டி எடுத்து கடித்து தின்றாள். எரியும் பிணங்களை பிடுங்கி தின்றாள். இதை பார்த்த பரமசிவன் அதிர்ச்சி அடைந்தார். தினமும் இதற்குத்தான் வருகிறாள் போல இருக்கிறது என்று உறுதி கொண்ட பரமசிவன் வீடு திரும்பினார். அன்று காலை அவர் பார்வதியை எதுவும் கேட்கவில்லை. இயல்பாக இருந்து விட்டார். பார்வதியின் இந்த செயலுக்கு முடிவு கட்ட எண்ணிய பரமசிவன் ஒரு திட்டம் தீட்டினார். பகல் வேளையில் நேராக சுடுகாட்டிற்கு போகும் வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு குழியை வெட்டினார். அதன் மேல் புல் தழைகளை போட்டு மூடிவிட்டு வந்துவிட்டார். நள்ளிரவு வந்தது. பார்வதி புறப்பட்டாள். நேற்று போலவே இன்றும் பரமசிவன் பார்வதியை பின்தொடர்ந்தார். மிகவும் ஆர்வத்தோடு போன பார்வதிக்கு வழியில் குழி இருப்பது தெரியவில்லை. குழிக்குள் விழுந்து விட்டாள் பார்வதி தேவி. பின்னாலேயே தொடர்ந்து சென்ற பரமசிவன் குழியில் இருக்கும் பார்வதியை கண்டார். பார்வதிக்கு என்ன சொல்லுவதென்று தெரியவில்லை. தன்னுடைய சுயரூபம் தெரிந்துவிட்டதே என்ற அச்சம். என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு பிணம் தின்னும் ஆசை வந்து விட்டதால் சுடுகாட்டிற்கு வருவேன். உங்களுக்கு தெரிந்தால் திட்டுவீர்கள் என்பதால் நீங்கள் தூங்கிய பிறகு வந்து கொண்டிருந்தேன். இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று பார்வதி சொன்னாள். உன்னை அப்படியே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னிடம் உள்ள இந்த ராட்சத குணத்தை விட்டுவிட்டு வந்தால் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்றார் பரமசிவன். அப்படியே செய்கின்றேன். இந்த குழியிலேயே என்னுடைய மற்றொரு உருவை விட்டு வருகின்றேன். என்னை வணங்குபவர்களுக்கு இனி நன்மைகள் செய்வேன் என்று பார்வதி உறுதி அளித்ததும் பார்வதியை வெளியில் எழுப்பினார் சிவன். பார்வதி வெளியே வந்ததும் அந்த குழியை மூடினார். பரமசிவன் இன்றும் புதையுண்ட பார்வதியின் சக்தியான காட்டேரி அம்மன் பூமிக்கடியில் இருப்பதாக நம்புகின்றனர். காட்டேரி அம்மன் காவல் தெய்வமாக வழிபடப்பட்டு வருகின்றாள். பலருக்கு குலதெய்வமாகவும் இருக்கின்றாள். நன்றி.